பராசக்தி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தன் மகன் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் எனும் சக்தி வாய்ந்த வேலை வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தைப்பூச நாளில் முருகனை வழிபட்டு விரதம் இருந்து காவடி எடுத்து நம்முடைய நேர்த்திக்கடனை செலுத்தினால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த விரதத்தை ஒரு நாள், 7 நாட்கள், 21 நாட்கள், ஏன் ஒரு மண்டலம் எனப்படும் 48 நாட்கள் கூட பக்தர்கள் இருப்பது வழக்கம். இந்த 48 நாள் விரதம் என்பது வெறும் உணவு கட்டுப்பாடு மட்டுமல்ல, அது நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி நம்மை ஆன்மீகத்தின் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு உன்னதமான பயணம். அந்த பயணத்தை 2026ஆம் ஆண்டிற்காக நாம் எப்போது தொடங்க வேண்டும் என்று இப்போது பார்க்கலாம். உங்கள் நாட்காட்டிகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டிற்கான தைப்பூச திருநாள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த புண்ணிய